ஆஷ் வெனஸ்டே பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஆஷ் வெனஸ்டே மனம் திரும்புதலுக்கான நோம்பின் நாட்களாக இதை நாம் அனுசரிக்கிறோம். இது கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த மக்கள் அந்த காலங்களிலே தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பும் விதமாக சாம்பலை நெற்றியிலே பூசிக்கொள்கின்ற பழக்கம் உண்டானது. கிபி 11ஆம் நூற்றாண்டிலே போப் அர்பன் II அவரின் காலத்திலே எல்லா மக்களும் எல்லா விசுவாசிகளும் இந்த சாம்பலை நெற்றியிலே பூசிக்கொள்கின்ற பழக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டது, நிலைநிறுத்தப்பட்டது. இது எதற்கு அடையாளமாக காணப்படுகிறது என்றால், சாம்பல் என்பது மனிதன் மண்ணிலிருந்து வந்தவன் என்பதையும், சாம்பல் அது மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு என்பதையும், மற்றும் சாம்பல் என்பது ஒரு தாழ்மையின் அடையாளமாக கருதப்படும். ஆகையினால்தான் இந்த சாம்பலை பூசிக்கொள்கிறார்கள். இது சென்ற ஆண்டு அல்லது முந்தைய ஆண்டு, அதாவது குருத்தோலை ஞாயிறன்று குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு செல்லும் ஓலைகளிலிருந்து எரித்து அந்த சாம்பலை எடுத்து வைத்து அடுத்த ஆண்டிற்கு பயன்படுத்துவது வழக்கமாக காணப்படுகின்றதான காரியமாயிருக்கிறது. அது இன்றைய நாட்களிலும் அவ்விதமாகவே நாம் செயல்படுத்தி வருகிறோம். இந்த காரியங்கள் எதற்கு என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரியமாயிருக்கிறது. ஒரு மரத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த மரத்திற்கென்று அது தன்னுடைய பழைய இலைகள் அல்லது பழுப்பு நிறைந்த இலைகள் அல்லது காய்ந்த இலைகள் எல்லாவற்றையும் அது உதிர்த்துவிட்டு புதிய இலைகளை கொடுக்கின்றது. புதிய பசுமை நிறைந்த இலைகளை கொடுத்து அதன் வழியாக பூக்கள், காய்கள், கனிகள், மற்றவர்களுக்கு பயன்படும் விதமான நிழல்கள், இப்படியாக ஒரு மரம் இவ்வளவான ஒரு மாற்றுருவாக்கத்தை தன்னகத்தே அவை ஏற்படுத்தி பிறருக்கு பயனளிக்க கூடியதாய் இருக்கிறது. அவ்விதமாகவே ஒரு மனிதனும் இப்படியாக தன்னுடைய வாழ்நாட்களில் அல்லது ஒவ்வொரு ஆண்டுமே கூட நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற காரியத்திலே தவறுகள் இருக்கிறதா, அல்லது மாற்றக்கூடிய செயல்கள் இருக்கிறதா, அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா, அல்லது நான் மற்றவர்களிடத்திலே நான் எவ்வாறு நான் நடந்து கொள்ள வேண்டும், அல்லது மற்றவர்களிடத்திலே என்னுடைய கரிசனை எப்படி இருக்கிறது, பகிர்வு எப்படி இருக்கிறது, அன்பு எப்படி இருக்கிறது, இப்படியான காரியங்களை நாம் நினைவிலே வைத்து நம்மை சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு காலமாயிருக்கிறது. உபவாசம் என்பது அது வெறும் நம்முடைய உடலை ஒடுக்க மட்டுமல்ல, மாறாக ஒரு நல்ல மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாயிருக்கிறது. மற்றும் உபவாசம் என்பது நாம் உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல, அது பிறருக்கு நாம் எவ்விதத்திலே நாம் பயன்படுகிறோம், அல்லது சபைக்கு அல்லது சமுதாயத்திற்கு அல்லது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையிலே வாழ்கின்ற மக்களுடைய உயர்வுக்கு நாம் எவ்வாறு நாம் பயன்படும் விதமாக இருக்கிறோம். இப்படிப்பட்டதான அழைப்பை ஏசாயா 58 நாம் படிக்கும் போது அறிய முடிகிறது. உபவாசம் என்பது தன்னுடைய நலனுக்காக மட்டுமன்றி பிறருடைய நலனை வலியுறுத்தவும், தன்னுடைய ஒவ்வொருவருடைய மனம் மாறுதலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாகவும் இருக்கிறது. ஆகையினாலே உபவாசம் இருப்பவர்கள் அதை நல்ல விதமாக இருந்து ஆண்டவருடைய பாதத்திலே எவையேனும் பெற்றுக்கொள்ள விருப்பமாயிருந்தால் அவைகளுக்கேற்ப தன்னுடைய மாற்றத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஏதாவது ஆண்டவரத்தில் வேண்டும் பொழுது ஆண்டவரை ஒருவராலும் மாற்ற முடியாது. மாறாக நம்மிடத்திலே இருக்கின்ற குறைகளை மாற்றினால் ஒழிய ஆண்டவர் நம் வேண்டுதலுக்கு அல்லது நம் உபவாசங்களுக்கு அவர் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே ஆண்டவர் தாமே இந்த உபவாச நாட்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகவும் எல்லாரும் பயனடையும்படியும் எல்லாரும் மனமாற்றம் அடையும்படிக்காகவும் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.